Flipkart Amazonல சேல் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரூ. 20,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த சேல் என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சிஸ் கார்டு அதுக்கப்புறம் ஐசிஐசி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதே அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட கார்டு இல்லைனாலும் ஃப்ரெண்டோட கார்டு யூஸ் பண்ணி அந்த ஆஃபரில் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரூ. 20,000 பிரைஸ் ரேஞ்சில் என்னென்ன டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் CMF Phone 2 Pro. ஸோ நம்ம முதல்ல பிரைஸ் வந்து 18,000 அந்த பிரைஸ்க்குள்ள கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் உங்களுக்கு வந்து பார்த்தா 15,000 அந்த பிரைஸிங் வந்து கிடைக்க போகுது. நல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட வந்து ஆகுது. உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS 3.2 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். இந்த டிவைஸில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், ஒரு 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்கு. ஸோ கேமரா இந்த டிவைஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 வந்து இருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நியர்லி 6.4 lakhs கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ ஓவராலாக CMF Phone 2 Pro வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இந்த பிரைஸுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்ட் டிவைஸாக இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக CMF Phone 2 வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Realme தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன Realme P4. ஸோ இந்த டிவைஸோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 18,500 கிட்ட இருந்துச்சு. நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போக 16,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் நமக்கு வந்து 15,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. ஓகே, இந்த டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ், கேமிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 124க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 Ultra வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UFS 3.1 வந்து இருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 7.4 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 7000 mAhக்கான பேட்டரி வந்து இருக்கு. தென் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸில் 1 or 10 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா இந்த பிரைஸ்ல டீசென்ட்டாக வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme OS 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பட்ஜெட் டிவைஸில் 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ Realme OS யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக 15,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா Realme P4 வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல டிவைஸாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் Oppo K13 5G. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தோம் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 18,000 வந்து இருக்கும். ஸோ பேங்க் ஆஃபர் அப்பப்போ 2,000 வந்து கிடைக்கும். ஸோ 16,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா 15,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 15,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு Oppo K13 5G வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த டிவைஸில் நமக்கு ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 7000 mAhக்கான பேட்டரி வந்து இருக்கு. தென் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டிவைஸ் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ColorOS 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இங்கே 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இந்த ColorOS நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இதை பற்றி தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 9 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. எனக்கு டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் லேக் ஆகவே இல்லை. கேம் பிளே எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் நமக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே இருக்கு. உங்க பட்ஜெட் கரெக்டாக 15,000, எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா Oppo K13 5G வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் Poco X7 Pro. ஸோ இந்த சேல் உங்களுக்கு வந்து 20,000 அந்த பிரைஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 20,000 பிரைஸ்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8400 Ultra வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 1.6 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களுக்கு BGM கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 120 FPS சப்போர்ட் வந்து இருக்கு. நல்ல ஒரு கேமிங் டிவைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக Poco X7 Pro வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் 1.5K சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 3100 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ HyperOS யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த டிவைஸில் மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். பட் என்ன நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 எம்பிக்கான அல்ட்ராவோட லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் கேமரா அந்த அளவுக்கு வந்து பெருசாக நல்லா இருக்காது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக்கோட X7 Pro வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கேமரா கொஞ்சம் முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிங்க அப்படின்னா போக்கோ X7 Pro வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ தரப்புலேருந்து இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆன மோட்டோ G96 5G. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தா 15,000 அந்த பிரைஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த டிவைஸில் மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தா கேமரா தான். கேமரா நல்லாவே இருக்கு இந்த டிவைஸில். இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனி லிட்டியா 700C சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 8 எம்பிக்கான அல்ட்ராவோட லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் கேமரா வந்து பார்த்தா 15,000 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து நல்ல ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு கர்வ்டு பேனல், இங்கே 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ் டிஸ்பிளே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளேக்கு வந்து கொஞ்சம் டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை வந்து பார்த்துக்கோங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 6.1 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தா கிடைக்குது. பேசிக் யூசேஜ் மல்டி டாஸ்கிங்லாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவா இருக்கும். இந்த டிவைஸ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே சாஃப்ட்வேர் தான் சொல்றாங்க. ஸோ மோட்டோ இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தா சில பக் இருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராப்பராக வர்றதில்லன்ற மாதிரி சொல்றாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பெருசா இல்லை. இங்கே 1 இயர்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கிடைக்கும். தென் 2 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்க. இல்லைனா மற்ற ஆப்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ரியல்மி தரப்புலேருந்து இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆன ரியல்மி P4 Pro அந்த டிவைஸ் நம்ம 20,000 அந்த பிரைஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 inches 1.5 கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 7000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் ரொம்பவே நல்லா இருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக்கில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 எம்பிக்கான அல்ட்ராவோட லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்ல கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme OS 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இங்கே 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 1.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ BGMI கேம் பிளே நல்லா இருக்கும். தென் அதுக்கப்புறம் டே டு டே பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவேன்ற போது பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 20,000 பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இந்த டிவைஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 20,000 இந்த பிரைஸ் ரேஞ்ச் என்ன டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். 15,000 நான் ஒரு டிவைஸ் வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து ஓப்போட K13 5G வந்து சூஸ் பண்ணுவேன். 20,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P4 Pro அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் டிவைஸோட பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வியூ ப்ராடக்ட்ல வந்து இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.